good health is in our hands. So கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளோட கைகள்ல தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இது ஆப்டா ஒர்க் அவுட் ஆகும் இந்த ப்ரோவர்ப். முன்னாடி நம்ம சாப்பிடுறது நம்ம எடுத்துக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கைகள் மூலியமா தான் வந்துட்டு கோவிட் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, சோ நம்மளோட கைகளை எந்த அளவுக்கு நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைரஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கலாம். ப்ரொவைடட் நம்ம ஹெல்தி ஃபுட், ஹெல்தி லைஃப் ஸ்டைலும் நம்ம இருக்கலாம். இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில 3 விதமா ஆக்ட் ஆகும். ஓகே, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில, அதாவது நம்ம குழந்தை பிறக்குது இல்லையா, இந்த குழந்தை பிறக்கும் போதே அதோட ஜீன்லயே டிசைன் ஆகும். மதரோட பொறுத்து, மதரோட ஹெல்த்தை பொறுத்து, அவங்க ஃபேமிலியோட ஜீனை பொறுத்து அந்த குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தையிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஜீன்லயே நம்ம டிஎன்ஏலயே இருக்கும். அதனாலதான் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாருங்க, நிறைய குழந்தைங்க பாருங்க, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட் சைட் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைங்க பாருங்க, ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு மண்ணுல விளையாடுவாங்க. பட் அவங்க வந்து பாருங்க என்ன வேணா சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி வந்து புடிச்சு வச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் அந்த குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கான காரணம் மதர், அவங்களோட மதர் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருப்பாங்க, அவங்களோட ஜீனே வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அது மூலியமா வரக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம், தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தை, அந்த கருவுல இருக்கிற குழந்தைக்கு வரக்கூடிய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரெண்டாவது, இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7-8 வயசுக்குள்ள நமக்கு முழுமையான இம்யூன் சிஸ்டம் அந்த 7-8 வயசுக்குள்ள முடிவடைஞ்சிடும். அதனாலதான் குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்ப்பாங்க. அந்த 7-8 வயசுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு திறனா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க பாருங்களேன், சின்ன வயசுல அடிக்கடி ஜுரம் வரும், அடிக்கடி நம்மளே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம்ல, வீட்லயே வந்துட்டு அக்காவுக்கும் அண்ணனுக்கு அடிக்கடி ஜுரம் வரும், குழந்தைல அடிக்கடி சளி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் அம்மா சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்துட்டு முழுமையா வளரல அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அந்த செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஓகே, மூணாவது இம்யூன் சிஸ்டம் எப்படி நம்ம பாடிக்கு வரும் அப்படின்னா அவுட் சைட் சோர்சஸ்ல இருந்து வரும். வேக்சின் எடுத்துக்கிறோம், இல்ல டாக்டர்ஸ் கிட்ட ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் வந்து தேர்ட் இம்யூன் சிஸ்டம். இந்த 3 இம்யூன் சிஸ்டம் நமக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் 2 இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் இம்யூன் சிஸ்டம்க்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கூகுள்ல கொட்டி கிடக்குது, அதை பத்தி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூட நீங்க படிச்சு பாருங்க. இம்யூன் சிஸ்டம் பத்தி, நம்ம பாடியில ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறன். எந்த விதமான நோயா இருந்தாலும் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப சின்னதா இருக்கும். அப்பவே நம்ம அதை கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெருசாகி வளர்ந்து ஒரு கேன்சரஸ் எல்லாம் மாறி என்ன வேணா மாறலாம். ஸோ கேன்சரஸ் செல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாய்சனஸ் செல், டேஞ்சரஸான செல், அதுதான் வந்து கேன்சரஸ் செல்னு சொல்லுவாங்க. நீங்க கேன்சர் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம், பாய்சனஸ் ஆன செல்ஸ். அது எந்த மாதிரியான நோயா கூட நமக்கு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் இந்த இம்யூன் சிஸ்டம் ஆனது, அந்த நோய் எதிர்ப்பு திறனானது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ல இருந்தோ எந்த விதமான ஆன்டிபாடிஸும் உங்களுக்கு வந்துட்டு பாடிய டிஸ்டர்பே பண்ணாது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இம்யூன் சிஸ்டம். நம்ம சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அம்மா எல்லாம் ஹெல்த்தியா தான் இருந்தாங்க, நல்ல ஃபுட் சாப்பிட்டாங்க, நல்ல காத்த சுவாசிச்சாங்க, நல்லா இருந்தாங்க. அவங்க கிட்ட நமக்கு குழந்தையில கண்டிப்பா வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் நமக்கு ப்ராப்பரா கிடைச்சிருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க இல்ல நான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ வெஜிடபிள்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஊட்டச்சத்து கிடையாது, எல்லாமே ஹைபிரிடா போயிடுச்சு. எல்லாத்துலயுமே வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கு. ஈவன் தண்ணியில கூட பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி கிடையாது. நம்மளோட சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய
டாக்ஸின், ஸ்டெராய்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான மாத்திரை மருந்து இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பிரேக் பண்ணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம பாடிக்கு வந்து நேச்சுரலாவே தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய சக்தி நம்ம பாடிக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை செய்ய விட மாட்டோம். நீ என்ன ரிப்பேர் பண்றது, நான் தான் ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இம்மிடியேட்டா டாக்டர் கிட்ட போவோம். அந்த காய்ச்சல் நிறுத்துறதுக்காக இன்ஜெக்ஷனை போடுவோம், மாத்திரையை எடுத்துப்போம். அது என்ன பண்ணும், அந்த காய்ச்சல் உள்ளுக்குள்ளேயே அமைங்கிடும். திருப்பியும் அந்த காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து அது காய்ச்சி நமக்கு வெளியில கொண்டு வந்து கொடுக்கும். ஹீட்டா நமக்கு ஜென்ரேட் பண்ணி நமக்கு வெளியில தள்ளிடும். அது வந்து வேர்வை மூலியமா வெளியில வரலாம். சில பேருக்கு காய்ச்சல் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா டயரியா போகும், நிறைய லூஸ் மோஷன் போவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மாத்திரையை போட்டு அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணி திரும்பி உள்ளுக்குள்ளேயே வச்சுப்போம். அது என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு சிவியரா காட்டும். இது எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்ம நேச்சுரலா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிடும். சளி பிடிச்சிருக்கா, மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் 7 நாள்ல அது சரியா போயிடணும். வருஷத்துக்கு 2 தடவையாவது நமக்கு சளி பிடிக்கணும், ஒரு தடவையாவது ஜுரம் வரணும். அப்பதான் நம்ம பாடி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், இம்யூன் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எதையுமே ப்ராப்பரா வர்றதுக்கு நம்ம செய்யறது கிடையாது. டயரி ஆகுதா, நல்லா தண்ணி குடிங்க, சால்ட்டும் சுகரும் போட்டு நல்லா தண்ணி குடிங்க. டயர்டு இருக்காது, போகிறது போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து கம்மி ஆகும், பிரச்சனையே கிடையாது. நிறைய தண்ணி குடிங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியில போச்சுனாலே நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ஆகும், ரீசைக்கிள் நடக்கும், புது புது செல் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும், இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, நான் வந்து ஹெல்த்தியா தான் இருக்கிறேனா, எனக்கு வந்து என்னோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க ஒரு 6 மெத்தட் கொடுத்திருக்காங்க. இந்த 6 மெத்தட்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு தான் அர்த்தம். அதாவது நோய் எதிர்ப்பு திறன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருதுன்னு அர்த்தம். வருஷத்துல 2-3 தடவைக்கு மேல உங்களுக்கு சளி, கோல்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வருதா, சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ், அடிக்கடி அலர்ஜின்றது வந்து ஃபேஸ்ல வரலாம், சில பேருக்கு பாடியில வரலாம். அலர்ஜி மாதிரி வரும், அதுக்கும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், டாக்டர் போய் மாத்திரை போட்டு அந்த அலர்ஜியை ஸ்டாப் பண்ணிடுவோம். அண்ட் அடிக்கடி டயர்ட் ஆகுறோமா, ஸ்ட்ரெஸ் லெவல், தேவையில்லாம எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டு மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது லூஸ் மோஷன் ஆகும், இல்ல மோஷனே போகாது, பாத்ரூம் சரியா போக மாட்டாங்க, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இன்னொரு ஈஸியான விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த ரணம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம சீக்கிரமா ஆறிடுது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த காயம் ஆறுறதுக்கு நாட்கள் எடுத்துக்கிச்சு, ஒரு 4-5 days எடுத்துக்கிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறதுதான் அர்த்தம். சின்ன காயம், நான் சொல்றது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டோம், லைட்டா ரத்தம் வந்துச்சு, இப்ப சைக்கிள் எல்லாம் ஓட்ட கத்துக்கும் போது நம்ம கீழே வந்து அடிபடுறது இல்லையா, அந்த ரணங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமா ஆறும்ல. சில பேருக்கு சீக்கிரமா ஆறும், சில பேருக்கு சீக்கிரம் ஆறாது. சீக்கிரமா ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, யார் யாரெல்லாம் ஹெல்தியா இருக்கும்? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விதத்துல இருக்கு இல்லையா, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இருக்கு, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதவங்களுக்கும் இருக்கு, ரைட்? ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாடிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை தெரியாம நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான் அர்த்தம். ஓகே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கணும்,
அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல வாழலாம். இப்ப ஒரு பர்சன் இருக்காங்க, காமனா அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டர், ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் தேவைப்பட போறது கிடையாது. பட் இந்த 6 பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் நம்ம எடுத்தே ஆகணும். நியூட்ரிஷன் அப்படின்னா என்னன்னா ஊட்டச்சத்து, ப்ராப்பரான பல வகைகள், காய்கறிகள், மீட், பால், கொஞ்சம் கொழுப்பு சத்து, கொஞ்சம் நார்ச்சத்து, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி எடுக்கிறது தான் நம்மளோட கம்ப்ளீட் ஊட்டச்சத்து நம்ம சொல்றோம். இந்த ஊட்டச்சத்தானது 2 விதமா பிரியுது. ஒண்ணு மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸ், டெய்லி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம growth, நம்ம வந்து வெயிட் போடுறோம், வெயிட் இறக்குறோம், இல்ல வந்து நடக்கிறோம், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், தும்புறோம், தண்ணி தாகம் எடுக்கணும், பசி எடுக்கணும், தூக்கம் வரணும். ஓகே, இந்த மாதிரியான டெய்லி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அண்ட் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிக லெவல்ல தேவைப்படும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்பட வேண்டிய விஷயம். ஆனா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு பெரிய பெரிய வியாதிகள் வராம தடுக்கிறதுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப அவசியமானது. பெரிய பெரிய வியாதிகள்னா என்ன அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு ஒரு உடல் இறக்கம், இந்த மாதிரி அப்பெண்டிக்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதாவது டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம டாக்டர் சர்ஜரி இந்த ரேஞ்சஸ்க்கு எல்லாம் போறோம்ல, அந்த இல்னஸ் கேட்டகரியில போவீங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப அவசியமான ஒன்று. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபேட்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். 5மே சேர்ந்து நம்ம பாடியில டெய்லி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நீங்க வந்து புரோட்டீனும் விட்டமின் அண்ட் மினரலும் எடுத்துக்கிட்டு அது கூடவே சேர்த்து நீங்க இன்டெலெக்டே இல்ல ஜின்சிங் எடுக்கிறீங்கன்னா ஐ அக்ரி. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. நோனி எடுப்பாங்க, இன்டெலெக்ட் எடுப்பாங்க, நோனி எடுப்பாங்க, ஜின்சிங் எடுப்பாங்க. சில பேர் இன்டெலெக்ட் அண்ட் ஜின்சிங் ரெண்டுமே எடுப்பாங்க. ஸோ பாடிக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி கிடையாது, அவ்வளவு தேவையும் இல்லை. அளவுக்கு அதிகமா டூ மச் ஆஃப் எனி திங். கவிதா மேடம் ஸ்கிரீன்ல ஸ்கிரிப்லிங் போட்டுட்டு. ஓகே, ஸோ நிறைய கொடுக்கறதும் பாடிக்கு நல்லது கிடையாது. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஹை ஸ்ட்ரெஸ் லெவல், இது எல்லாமே நமக்கு இருக்கு. அண்ட் முக்கிய காரணம் ப்ராசஸ்ட் ஃபுட், பேக்கெட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதும் இன்னைக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அண்ட் டுடேஸ் மீல், சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்றது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்ல லஞ்ச் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் ஹெல்த்தியான ஆகாரமா எடுக்காம ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு ஃபேட், வெறும் கொழுப்பு சத்து நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபுட் வந்து எடுத்துக்கிறது. இத வந்து நம்ம எப்படி இந்த இம்யூன் சிஸ்டமா நம்ம எப்படி பூஸ்டப் பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம், இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கான ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கிறது வெல் சப்ளிமெண்ட். இந்த வெல் சப்ளிமெண்ட்டை நம்ம ப்ராப்பரா எடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை நம்மளால பூஸ்டப் பண்ண முடியும். வெல் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா புதுசா யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் சொல்றேன். வெல் வந்து பாத்தீங்கன்னா வெல் கேட்டகரி நம்மளோட சப்ளிமெண்ட் கேட்டகரி, ஹெல்த் கேட்டகரியில இருக்கிறது. நம்ம கிட்ட வந்து நேச்சர், இயற்கையை தழுவின ஒரு சப்ளிமெண்ட்ஸ் கேட்டகரிஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது இயற்கையான மூலிகை, இயற்கையான மூலிகை வேர்கள், பழ வகைகள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்தியன் ரூட்ஸ், இந்தியன் ஹெர்ப்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸ்ரீவேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சயின்டிபிக் பிளஸ் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல நம்ம கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு.
பெஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோட வெல்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்மளோட வேரியஸ் லைஃப் ஸ்டேஜஸ், குழந்தைங்களுக்காகட்டும், இல்ல அடல்ட்டுக்காகட்டும், இல்ல வயசானவங்களுக்காகட்டும், இல்ல இடைப்பட்ட காலத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜஸ்ல டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ்க்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர்ல வந்துட்டு புரோட்டீன். புரோட்டீன் எந்த அளவுக்கு அவசியமான ஒண்ணு அப்படின்னா, இப்ப எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கொரோனா டைம்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 முட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? நம்ம அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசியிருப்போம்ல, கொரோனா வந்துருச்சு, அங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க, சாப்பாடு எல்லாம் நல்லா கொடுத்தாங்க, ஈவினிங்ல வந்துட்டு வேக வச்சு அந்த கடலை பயிறு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ புரோட்டீன் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பாடிக்கு புரோட்டீன்ஸ் இருந்தாதான் குட்டி குட்டி செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். செல்ஸ் ஃபார்ம் ஆனாதான் டிஷ்யூக்கள் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூ ஃபார்ம் ஆனாதான் நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கும். ஆர்கன்ஸ் ஹெல்தியா இருந்தா ஆப்வியஸ்லி நம்ம பாடியும் ஹெல்தியா இருக்கும். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நோயை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கும் சரி, புதுசா டிஷ்யூஸ் அண்ட் மசில்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சரி, நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் சரி, புரோட்டீன் ரொம்ப 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 அவசியமான. இந்த புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா நம்ம பாடியில இருக்கு. ஆன்டிபாடிஸா இருக்கு, என்சைம்ஸா இருக்கு, ஹார்மோன்ஸா இருக்கு, ஹீமோகுளோபின், ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின், அது வந்து டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் சொல்லுவாங்க. இந்த ஹீமோகுளோபின் வந்து பாடி ஃபுல்லா புரோட்டீனை வந்து சப்ளை பண்ணும், பிளட் மூலியமா சப்ளை பண்ணும். அண்ட் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், அதுதான் வந்து கொலாஜன், எலாஸ்டின் சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஹேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். 5 விதமா நம்ம பாடியில இந்த புரோட்டீன் மட்டுமே 5 விதமா பிரிஞ்சு கிடக்குது. நம்ம சாப்பிடுற உணவு பசியை தூண்டுறதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் உணவு செரிக்கிறதுக்கு என்சைம்ஸ் இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன், அதாவது நோய் ஏதாவது வெளியில இருந்து ஏதாவது உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு ஒரு ஆன்டிபாடிஸ், அதுவும் நம்மளுக்கு புரோட்டீன் கிடைக்கும். 5 விதமா நமக்கு புரோட்டீன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ICMR என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அன் அடல்ட் அவங்களோட ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1 கிராம் நமக்கு புரோட்டீன் அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கிலோகிராமுக்கும் 1.2 கிராம்ஸ் புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டீன் டெய்லி நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம பாடியில புரோட்டீன் சேரும். ஏன்னா புரோட்டீன் வந்து தானா உற்பத்தி ஆகாது. புரோட்டீன், கால்சியம் எல்லாம் நம்மளாதான் உணவு மூலியமா நம்ம பாடிக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் புரோட்டீன் சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் காட்டுறேன், பட் நீங்க அது வேரியஸ் ஃபார்ம்ல நீங்க எடுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து வெல் ஆல் பிளான் புரோட்டீன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து புரோட்டீன் ட்ரஸ்டா எடுத்துக்கலாம், இல்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, பட் புரோட்டீன் ரொம்ப அவசியம். ஈவன் நீங்க வந்து ஸ்பைருலினா டைரக்டா எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, அது ஹோல் புரோட்டீன், நீங்க அதையும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல் பிளான் புரோட்டீனை பத்தி பார்க்கலாம். இது வந்து ஹை குவாலிட்டி புரோட்டீன், பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு 3 விதமான பிளான்ட் தாவரத்துல இருந்து எடுத்திருக்காங்க. சோயா, பட்டாணி, அப்புறம் ஓகே. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் நம்ம பாடிக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட், 100% வெஜிடேரியன். ஈவன் டைரி அலர்ஜி இருக்கவங்க கூட, அதாவது பால் சம்பந்தப்பட்ட பொருள் சாப்பிடும்போது சில பேருக்கு அலர்ஜி வரும், அவங்க கூட இந்த ஆல் பிளான் புரோட்டீனை எடுக்கலாம், பிகாஸ் இது டைரி ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கிறதுனால. அண்ட் நியூட்ரல் இன் டேஸ்ட், ஸோ எது கூட வேணாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வந்து குக் பண்ணும்போது அந்த ரெசிபில ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் மாறாது, ரெசிபியோட டேஸ்டும் மாறாது, அதோட ஸ்மெல், ஃபிளேவர், இந்த ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர்னால உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. ரெசிபி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தான் இருக்கும், பிகாஸ் இதுல ஆடட் கலர் கிடையாது, ஃபிளேவர்ஸ் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல, சுகர் கண்டென்ட் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், சுகர் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ்க்கும் பாக்டீரியாவுக்கும் சுகர்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கே ஸ்வீட்ஸ்னா பிடிக்குங்க, இந்த பாக்டீரியா அண்ட் வைரஸஸ்க்கு சுகர் அவ்வளவு பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த
கோவிட் வைரஸ் வரதுக்கு முன்னாடி சார்ஸ்னு ஒரு வைரஸ் வந்துச்சு. 2013 இந்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ஸ்னு ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெர்ஸ்னு ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. சவுதி அரேபியால இருந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வைரஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகர் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அது ரொம்ப சீரியஸா கொடுத்துட்டு இருந்துச்சு. அதோட பின்விளைவுகள் ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. காரணம் என்னன்னா சுகர் இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வைரஸை மல்டிப்ளை பண்ணி விடுங்க, பெருக்கி விட்டுரும். ஸோ அப்ப நிறைய வைரஸ் ஆயிடும் நம்ம பாடிக்குள்ள. சுகர் தவிர்த்துடுங்க, நேச்சுரல் ஹனி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்க, இல்ல பனவெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க. ஒயிட் சுகர் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, வைரஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஓகே, ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் இந்த ஆல்புலன் புரோட்டீன் எடுக்கலாம். வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் கம்மியாகணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதாவது 12 இயர்ஸ் அபவ் கொடுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக்டிவ் பீப்புளுக்கு கொடுக்கலாம், இல்ல இந்த வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் எஸ்பெஷலி இது தாராளமா நீங்க கொடுக்கலாம். சஜஸ்டட் யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூப் நீங்க எடுக்கும்போது 10 கிராம் அதோட குவான்டிட்டி. உங்களோட பாடி வெயிட்டுக்கு 1 கிராமுக்கு நமக்கு அடல்ட்டா இருக்காங்கன்னா 1 கிராமுக்கு நமக்கு நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்கூப் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியும் 3 வேளையும் கூட நீங்க இதை எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை எடுக்கலாமா கேட்டிருக்கீங்க. தாராளமா எடுக்கலாம். பிகாஸ் இதுல வந்து சுகர் கிடையாது, சுகர் கண்டென்ட் கிடையாது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தாராளமா நீங்க கொடுக்கலாம். இன்கேஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து கொடுக்க முடியாது. அண்ட் பொட்டன்ஷியல் மல்டிவிட்டமின் அண்ட் மல்டிவிட்டமின் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அதாவது எந்த விதமான ஒரு புரோட்டீன் கண்டென்ட் ஆகட்டும், இல்ல எந்த விதமான ஊட்டச்சத்து ஆகட்டும், அது நம்ம பாடியில அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு புரோட்டீன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. யாரோட உடம்புல வந்துட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நல்ல லெவல்ல இருக்கோ அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மிகப்பெரிய வியாதிகள்லாம் வராது. ஜுரம் வந்தா கூட தானா போயிடும். ஒரு கிட்னியை பாதிக்கிற அளவுக்கோ இல்ல வந்து லங்ஸ் பாதிக்கிற அளவுக்கோ இல்ல ஹார்ட் பாதிக்கிற அளவுக்கோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளான்ட் பேசிஸ்ல கிடைக்கும், அனிமல்ஸ் மீட்ஸ்ல இருந்து கிடைக்கும். ஓகே, மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எர்த், வாட்டர், சாயில் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். யார் யாரெல்லாம் வந்துட்டு நம்மளோட மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸி அடல்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஹெக்டிக் லைஃப் ஸ்டைல்ஸ் லீட் பண்ணிட்டு இருக்கவங்க, அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடுறவங்க, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், மீல் ஸ்கிப் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மல்டி மினரல்ஸ் நீங்க எடுக்கலாம். அண்ட் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எதர் நீங்க மார்னிங் எடுக்கலாம், இல்ல ஆஃப்டர் டின்னர் கூட நீங்க இதை எடுக்கலாம். இம்மிடியேட்டா நீங்க வந்துட்டு அதாவது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பிட்டு முடிச்ச கையோட நீங்க இது போட்டுடலாம். வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், இல்ல 30 மினிட்ஸ் பிஃபோரா தான் இது சாப்பிடணும் அப்படி கிடையாது. மீல்ஸோடய அதை நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்தையும் இந்த மல்டி விட்டமின் அண்ட் மினரல் ஆனது உறிஞ்சி எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் பாடிக்கு நமக்கு இது சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆம்லா ஜூஸ். இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு பாக்குறது கோவிட் ஸ்பெஷல் இல்லையா. கோவிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சளி ஃபார்மேஷன்ல நம்மளோட லங்ஸை வந்து பாதிச்சுடுது. ஓகே, இதுதான் அதோட அந்த சளியானது அந்த லங்ஸ் சுவாசிக்கிறதுக்கு விடாம நம்மள
போட்டு அடைச்சு வைக்குது. திக் கன்சிஸ்டன்சில ஆகும்போது மூச்சு விடுறதுக்கு நம்ம சிரமப்படுறோம். சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் கம்மியாகுது, அதனால பல்ஸ் ரேட் கம்மியாகுது, டெத் ரேட். இதுதான் அதோட கான்செப்ட். இந்த இடத்துல விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சளி, இருமல் இதெல்லாம் வருது இல்லையா, இதுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். அண்ட் ஆம்லா ஜூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கு. எதை நீங்க ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கணும்னு இல்ல, நம்ம கிட்ட ஆம்லா கேப்சூலா இருக்கு. உங்களோட விஷயம் நீங்க எது கம்ஃபர்டபுளோ நீங்க அதை எடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி ஆம்லா எடுத்தே ஆகணும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். நோய் எதிர்ப்பு திறனை மல்டிப்ளை பண்ணும் நம்ம பாடியில. அதுக்கு விட்டமின் சி ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி ஆம்லா ஜூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஆம்லா ஜூஸ், ஆம்லா ஃப்ரூட்ல இருந்துனா நமக்கு அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தெர்மலி ப்ராசஸ்ட், பாரம்பரிய முறைப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதை ஜூஸா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கலர். ஓகே, ஸோ நார்மலா ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, சளி இருமல் இருக்கு அப்படின்ட்டு நம்ம போகும்போது டாக்டர்ஸ் வந்து விட்டமின் சி கேப்சூல்ஸ் நமக்கு தருவாங்க. எனக்கு இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்றவங்களுக்காக நான் இதை சொல்றேன். நெல்லிக்காவோ லெமனோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் மெடிசன் கோல்டுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காவும் விட்டமின் சி ப்ராடக்ட் தான். விட்டமின் சி சோர்ஸ் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு நல்ல மெடிசன். கவலை வேண்டாம், உங்களுக்கு நான் விட்டமின் சி எடுத்துக்கிட்டா எனக்கு நிறைய சளி பிடிக்கும்னு நினைக்காதீங்க. இது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் மோரோவர் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் சுகர் கிடையாது, கலர் கிடையாது, ஃபிளேவர்ஸ் கிடையாது, அண்ட் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. ஆம்லா ஜூஸ் டைப்பும் நீங்க எடுக்கலாம், இல்ல கேப்சூல் டைப்பும் நீங்க எடுக்கலாம். இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அயன் டெஃபிஷியன்சி, நம்ம பாடியில வந்துட்டு அயன் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு, நிமோனியா வந்துருச்சு, ஸோ இதெல்லாம் வரும்போது பிளட் செல்ஸ் எல்லாம் நமக்கு கம்மியாயிட்டே இருக்கும். இது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வருது. ஓகே, அந்த அயன் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு விட்டமின் சி இருந்தாதான் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து நமக்கு அந்த விட்டமின்ஸ் வந்துட்டு அப்சர்வ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த அயன் கண்டென்ட் உங்க பாடியில விட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பசலைக்கீரை எடுத்து சாப்பிடுறீங்க, கூடவே வந்துட்டு நம்ம விட்டமின் சி கண்டென்ட் எடுக்கலன்னா நீங்க சாப்பிட்ட அந்த பசலைக்கீரை வேஸ்ட். அதுல இருக்கிற அயன் கண்டென்ட் எதுவுமே உங்க பாடியில அப்சர்வ் ஆகாது. அது கூட நம்ம கொஞ்சமாச்சும் விட்டமின் சி ஆட் பண்ணணும். நீங்க மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மல்டி மினரல்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு போதுமான விட்டமின்ஸ் கிடைக்கும். இதுலயும் விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இது யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் 12 years and above யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். அண்ட் 20 ml வாட்டரோட நீங்க 20 ml ஆம்லா ஜூஸை மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடலாம். மேபி என்ன சொல்றது, ஒரு 30 minutes 20 to 30 minutes நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர்ல கொரியன் ரெட் ஜின்சிங். ஸோ ரெட் ஜின்சிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாமினா, எனர்ஜி அண்ட் வைட்டாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட் சோர்ஸ். அதனாலதான் இது வந்து எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. ரெட் ஜின்சிங் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்டப் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நான் ரெட் ஜின்சிங் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க வந்து இன்டெலெக்டிவ் எடுத்துக்கலாம், இல்ல ரெட் ஜின்சிங்கே எடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, புதுசா நம்ம பாடியில வந்துட்டு செல்ஸ் எல்லாம் ரிஜுவினேட் ஆகிறதுக்கும் இது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெட் ஜின்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 வருஷம் மெச்சூர் பண்ணி ரொம்ப வந்து ஒரு ப்ராசஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேட்டன்ட் ரெட் ஜின்சிங் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில
இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக லெவல்ல வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. மற்ற விஷயங்கள் கூட சேர்ந்து இம்யூனிட்டி பூஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாம லிவர் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ லிவர் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன், பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இதை யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு 12 இயர்ஸ் இருந்தப்போ நீங்க கொடுக்கலாம். எஸ்பெஷலி ரெட் ஜின்சிங் வந்து ஒரு அடல்ட்ரி ப்ராடக்ட் அப்படின்றதுனால நீங்க 18+ நீங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் டெய்லி 2 டேப்லெட் எடுத்துக்கலாம். ப்ரிஃபரபிளி அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் நீங்க வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்னு எடுத்துக்கிறது கூட இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப நல்லது. எதர் கொரியர் ரெட் ஜின்சிங் இல்ல இன்சுலேட்டே எடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த். நம்ம எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் த்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர். யாருக்குமே ஆக்சிஜன் சிலிண்டர் சரியா கிடைக்கிறது இல்லை. சுவாசம் எனக்கு வச்சு ஹார்ட் பம்பிங் ரேட்டும் வந்துட்டு நமக்கு whenever heart stops its work நம்மளோட பேரே மாறிடும் இல்லையா? அந்த ஹார்ட் என்னைக்கு துடிக்கிறத நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு நம்மளோட பேர் வேற. அதனாலதான் அந்த ஹார்ட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஒரு பிரைமரி ஆர்கன் சொல்றாங்க, பட் இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். அண்ட் இது கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பிரீத்திங் டிஃபிகல்ட்டி நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல நம்ம ஹார்ட் ஹெல்த், அந்த ஹார்ட் மசில்ஸ்க்குலாம் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெல் கார்டியோ ஆக்டிவ். வெல் கார்டியோ ஆக்டிவ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான ஹெர்பல் வந்து பாத்தீங்கன்னா பொமோகிரானட், மாதுளை பழம். இது என்ன பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பரா வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் ஹார்ட் மசில்ஸ், அந்த ஹார்ட்டோட மசில்ஸ் இருக்கு அந்த வால், அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பம்பிங் ரேட் ப்ராப்பரா நடக்கும். மசில்ஸ் வீக்கா இருக்கும் போது என்ன ஆகும், அதனால ப்ராப்பரா வந்துட்டு பம்ப் பண்ண கஷ்டமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் லெவல்லையும் இது மெயின்டைன் பண்ணதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்க 6 விதமான ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதா புக்லயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இன்கிரீடியன்ட் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆகும், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட கார்டியோ ஆக்டிவ்ல அஸ்வகந்தா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அஸ்வகந்தா நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டருக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, எய்தர் நீங்க கார்டியோ ஆக்டிவா எடுக்கலாம், இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஸ்வகந்தா கேப்சூல் மட்டும் நீங்க தனியா எடுக்கலாம். ஓகே, பொட்டன்ஷியல் யூசர்ஸ், ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் யார் யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு அன்ஹெல்தி ஃபுட் நம்ம யார் யாரெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், கொலஸ்ட்ரால் ஒபெசிட்டி இருக்கவங்க அவங்க எல்லாருமே இந்த கார்டியோ ஆக்டிவ் எடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ஹார்ட் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கார்டியோ ஆக்டிவ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆர் அஸ்வகந்தா அண்ட் கார்லிக் பல்ஸ். ஸோ கார்லிக் பல்ஸ் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா வண்டர் ஹெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. மூலிகையே வந்துட்டு ஒரு மேஜிக்கல் மூலிகை வந்துட்டு இந்த பூண்டு தான். இந்த பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலுல வந்துட்டு பூண்டு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நார்மல் காய்ச்சல் வந்தாலோ இல்ல ஏதாவது பாட்டி வைத்தியம்னா அப்படிதான், பாலுல வந்துட்டு பூண்டு 4 பல்லு போட்டு அப்புறம் ஒரு மஞ்சள் பொடி போட்டு பெப்பர் போட்டு கொடுத்துருவாங்க. எப்படியாப்பட்ட சளி, இருமல், காய்ச்சல், எப்படியாப்பட்ட ஒரு நோயா இருந்தாலும் அதுல வந்துட்டு நமக்கு போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டுக்கு இயற்கையிலே வைரஸ் பாக்டீரியாவை கொல்லக்கூடிய இயற்கை குணம் அதுக்கு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பூண்டு வந்து நம்ம பச்சையா சாப்பிட மாட்டோம், ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ரா ஃபிளேவர், இந்த ஸ்மெல், அதனால அந்த டேஸ்ட், அந்த அசிடிக் தன்மை கூட பாத்தீங்கன்னா சில பேர் பூண்டை வந்து பச்சையா சாப்பிடறதுக்கு நம்ம யோசிப்போம். பட் நம்மளோட வண்டர் அதாவது கார்லிக் பர்ல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூண்டோட எந்த ஒரு நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறாம, பட் அதே சமயத்துல நமக்கு அந்த பூண்டுல இருந்து வரக்கூடிய அந்த பஞ்சன்ட் ஸ்மெல் நமக்கு இல்லாம நமக்கு கொடுத்துருக்காங்க. அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றதுக்கும்
பிளட் சர்க்குலேஷனுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஃப்ரீ ரெடிகல்ஸ், அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடிஸ், வெளியில இருந்து தேவையில்லாதது ஏதாவது நம்ம பாடியில வந்து பாடியில பட்டு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்கிறதுக்காகவும், பூண்டு வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா கார்லிக் பல்ஸ் எடுத்தே ஆகணும். எனிவன் யார் வேணாலும் இந்த கார்லிக் பல்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி சுகர் லெவல், அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கு, லோ பிபி இருக்கு, ஹெல்த் கான்சியஸ் பீப்புள், இப்ப இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி 2 சாஃப்ட் ஜெல்ஸ் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல ஆஃப்டர் டின்னர் நீங்க வந்துட்டு டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கிறது. இது ஜெல்லட்டின் டைப்ல இருக்கும். அடுத்தது வந்து ஃபிளாக்ஸ் ஆயில். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ப்ராடக்ட்ஸ். இப்ப எல்லாருமே ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்க பேப்பர்லாம். ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு, எஸ்பெஷலி இந்த கோவிட் வைரஸ் எதிர்த்து போராடுறதுக்கு ஒமேகா 3 ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அவசியம். ஒமேகா 3 வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நான் வந்து ஃபிளாக்ஸ் ஆயில காமிச்சிருக்கேன். இது நீங்க ஃபிளாக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்ல krill ஆயிலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபிளாக்ஸ் ஆயில் 100% வெஜிடேரியன், krill ஆயில் வந்துட்டு உங்களுக்கு நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட். ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒமேகா 3, 6, 9 இதுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஃபிளாக்ஸ் ஆயில். அண்ட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு இது மிகப்பெரிய சோர்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபிளாக்ஸீட் ஆயில், இந்த ஒமேகா 3, 6, 9 எடுக்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து லிப்பிட்ஸா கன்வெர்ட் ஆகும். இந்த லிப்பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போலிபிட்ஸ். பாஸ்போலிபிட்ஸ் தான் வந்துட்டு நம்ம பாடிக்கு ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல் மேல இந்த பாஸ்போலிபிட்ஸ் தான் உட்காரும். ஸோ அந்த பாஸ்போலிபிட்ஸ் அந்த செல்ல பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலதான் விட்டமின்ஸ் உள்ள போடும், புரோட்டீன்ஸ் உள்ள போடும், அயன் இருந்தா உள்ள போடும். எது இருந்தாலும் அந்த பாஸ்போலிபிட்ஸ் தான் செல்லுக்குள்ள போடுறதுக்கான ஒரு மேஜர் சோர்ஸ். அந்த பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிளாக்ஸிட் ஆயிலையும் krill ஆயிலையும் நிறைய இருக்கு. ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா 369 இருக்கு. அது நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவோட சேர்த்து கன்வெர்ட் ஆகும், பாஸ்போலிபிடா கன்வெர்ட் ஆகி நம்ம செல் மெம்பரேன்ல உட்காரும். krill ஆயில்ல டைரக்டாவே லிபிட்ஸ் பாஸ்போலிபிட்ஸா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஃபாஸ்டா உங்களுக்கு வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க krill ஆயில் எடுக்கலாம். மோரோவர் அது நான் வெஜிடேரியன், பட் இது வந்து வெஜிடேரியன். அவ்வளவுதான். ஹெல்த்தி மெட்டபாலிசம் கிடைக்கும், இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். அது மட்டும் இல்ல அழகான ஷைனிங்கான ஒரு ஹேர், ஸ்கின், நெயில்ஸ் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங், ஏஜிங்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பாடியில குறைஞ்சிரும் krill ஆயிலோ இல்ல நீங்க ஃபிளாக்ஸிட் ஆயிலோ எடுத்துக்கும் போது. எஸ்பெஷலி வயசானவங்க 40+, 45+ கூட வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபிளாக்ஸ் ஆயில் ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப அவசியம். எதனால அப்படின்னா எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஒமேகா 3 ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்களோட யூட்ரஸ் ஹெல்த்துக்கும் சரி இல்ல ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் சரி ஒமேகா 3 ரொம்ப அவசியம். இல்ல இந்த ஒமேகா 3 இல்ல அப்படின்னா நம்ம கார்டிலேஜஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ரீபில்டப் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மெனோபாஸ் ஸ்டேஜஸ்ல இருப்பாங்க, அந்த டைம்ல எல்லாம் கால்சியம் வந்து பயங்கர டெஃபிஷியன்சி ஆகும். கால்சியம் டெஃபிஷியன்சி ஆகும்போது கார்டிலேஜஸ் எல்லாம் வீக் ஆக நிறைய சான்சஸ். ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் தான். ஒமேகா 3 எடுக்கும்போது ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஒமேகா 3 ரொம்ப நல்லது. அது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் ஆயில் அண்ட் krill ஆயில்ல நிறையவே. ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 சாஃப்ட் ஜெல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். krill ஆயிலா எடுக்கிறீங்கன்னா காலையிலயும் நைட்டும் ஒண்ணு நீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வெளியில ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடுவோம். அந்த ட்ராக் நம்ம சாப்பிடுற அந்த தொண்டை குழால இருந்து சுவாச குழா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக் வந்து நமக்கு கூலிங்கா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு புதினா வித் துளசி ரொம்ப ரொம்ப அவசியம். மோரோவர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம தவிர்க்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் சோர்ஸ். இதர் நீங்க வந்து துளசி தனியா டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு, அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் அதுல வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பவர் ஜாஸ்தி. பிகாஸ் அந்த துளசி கண்டென்ட்
ஒரு கேப்சூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 துளசி இலைகளுக்கான கண்டென்ட் வந்து அந்த ஒரு கேப்சூல்ல நமக்கு கிடைக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடட் கூட வந்து உங்களுக்கு புதினாவும் சேர்த்திருக்காங்க. அகைன் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து விடுதலை பிளஸ் இம்யூனிட்டி பூஸ்டர், இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இது பெஸ்ட் சோர்ஸ். எஸ்பெஷலி டைஜஸ்டிவ் இம்யூனிட்டி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ நிறைய பேருக்கு பாருங்க லூஸ் மோஷன் ஆகுறது, டயரியா ஆகுறதுக்கு கூட கோவிட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டயரியா ஆகுது அப்படின்னும் போது நார்மல் டயரியாவா இருந்தா கூட இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அப்படியே புடிச்சு கொண்டு போயிட்டு கொரோனா வார்டுல போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சோர்ஸ் கிடையாது, வேற ஆப்ஷன் கிடையாது, நமக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அது நார்மல் டயரியாவா இருந்திருக்கலாம். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வைரஸ் ஜுரம், வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயரியா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி புதினா துளசி இல்ல அட்லீஸ்ட் வெறும் துளசி கேப்சூல்ஸாக அவங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் டைஜஸ்டிவ் இம்யூனிட்டியும் இதுல ரொம்ப முக்கியமானது. இந்த வைரஸ் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் காட்டும். சில பேருக்கு டைஜஸ்டிவ் இம்யூனிட்டியை வந்து அட்டாக் பண்ணுது, சில பேருக்கு லங்ஸ் இந்த சுவாச குழாயத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ப்ரொவைடட் நம்ம சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி நீங்க எதர் புதினா துளசி எடுக்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க துளசி கேப்சூல்ஸ் மட்டும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த புதினா துளசி டேப்லெட்டை வந்துட்டு நீங்க சுடு தண்ணியில உடைச்சு போட்டு ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் நல்லது. ஸ்டீமிங்கும் நீங்க எடுக்கலாம். ஓகே, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்மரிக், நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டருக்கான ஒரு ப்ராடக்ட் தான். மஞ்சள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதாவது நோய்வாய்ப்படாம உங்களை காப்பாத்துறதுக்கும் சரி, இல்ல ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு, இல்ல வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலா டர்மரிக் பெஸ்ட் சோர்ஸ். அகெயின் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால நம்மளோட வெல் டர்மரிக்ல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 95% அதுல இருக்கக்கூடிய குர்குமினாய்ட்ஸ், அதாவது குர்குமின் சொல்லுவாங்க. மஞ்சளோட அந்த பால்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எலுமிச்சை பழத்துல சிட்ரிக் ஆசிட் இருக்கு. அதே மாதிரி மஞ்சள்ல வந்து இந்த குர்குமினாய்ட்ஸ் இருக்கும். இந்த மஞ்சள் வந்து நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா 95% குர்குமினாய்ட்ஸ் இந்த கேப்சூல்ல இருக்கு. அண்ட் இதுல எந்த குளூட்டனும் சேர்க்கல, வெஜிடேரியன் ப்ராடக்ட், 100% நேச்சுரல், எந்த விதமான கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இதுல ஆட் பண்ண கிடையாது. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இம்யூனிட்டி பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாருமே வந்துட்டு இந்த வெல் டர்மரிக் எடுக்கலாம். ஒரு டர்மரிக் டேப்லெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மஞ்சள் கிழங்கு, அந்த ரூட் இருக்கு பாத்தீங்களா, 50 ரூட்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுல எவ்வளவு குர்குமினாய்ட்ஸ் இருக்குமோ அவ்வளவு குர்குமினாய்ட்ஸ் இத ஒரு டேப்லெட்ல இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து 500 மில்லிகிராம். இது கூட சேர்த்து உங்களுக்கு பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய பைப்ரேட் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப நமக்கு நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பால்ல மிளகு, மஞ்சள், பூண்டு போட்டு கொடுப்பாங்க, ரைட்? ஸோ இப்ப பாருங்க டர்மரிக் வந்துச்சு, கார்லிக் பர்ல்ஸ் வந்துச்சு, பெப்பர் இருக்கு. ஸோ பைப்ரின் கண்டென்ட், அண்ட் பைப்ரின் கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜின்சிங்லயும் இருக்கு. பைப்ரின் கண்டென்ட் சொல்றது இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆயுர்வேத முறைப்படி வந்துட்டு ப்ரூவன் டெக்னாலஜி தான். இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆகும் அப்படிங்கிறது ப்ரூவன், சயின்டிபிக்கலி ப்ரூவன், அதே மாதிரி பிராக்டிகலி ப்ரூவனான ஒரு விஷயம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் மீல்ஸ் நீங்க வந்துட்டு டெய்லியும் காலையில ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் இத வந்து பேக் மாதிரி மாத்தி நீங்க ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். அகெயின் பிம்பிள்ஸ் இல்ல ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு,
இல்ல வந்துட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு கேப்சூல் நம்ம குளிக்கிற தண்ணியில வெதுவெதுப்பான தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணியில கூட குளிச்சிருங்க. அவ்வளோ நல்லது இந்த டர்மரிக். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி கொடுக்கும். பெஸ்ட் சோர்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சவன்பிராஷ். சவன்பிராஷ் 40 ஆயுர்வேதிக் மூலிகை இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் மார்க்கெட்ல சவன்பிராஷ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 40 ஆயுர்வேதிக் ஹெர்பலுமே வந்து பாத்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெர்ப்ஸ். யூஸ் பண்ணியிருக்க கண்டென்ட் ஒன்னும் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வகந்தா இதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஸ்வகந்தா வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அஸ்வகந்தா தான் இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 40 மூலிகையுமே வந்து இதுல பியூரஸ்ட் ஃபார்ம் தான் இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் சோர்ஸ் இம்யூனிட்டி அண்ட் ஸ்டாமினா பூஸ்டப் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட். அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஹார்ட் சிஸ்டம், இல்ல வந்து லங்ஸ், இல்ல மெமரி பவர் பூஸ்டப் பண்றதுக்கு, ஸ்கின் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, இல்ல வந்து ஹெல்தி ஹார்ட் வேணும், இல்ல வந்து ஏஜ் ஆகிறதுனால ஏஜிங்னால வரக்கூடிய சில பிரச்சனைகள், டயர்ட் ஆகுது, நம்ம வந்து உடல் மெலிஞ்சு போறது, வந்து சுருக்கங்கள் வருது, இந்த மாதிரியான பிரச்சனை, யூரினரி ட்ராக் பிரச்சனை, இல்ல வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தை பெற்றுக்கிறதுல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் கிட்னி இஷ்யூஸ், லிவர் இஷ்யூஸ், நார்மல் ஃபீவர், கோல்ட், காஃப், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்துட்டு நீங்க சவன்பிராஷ் எடுக்கலாம். ஏன் சவன்பிராஷ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே சோர்ஸ் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுது. நோய் எதிர்ப்பு திறன் இருந்துச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனைனாலும் நம்ம பாடி தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கும். அதுதான் இதோட ஆக்சுவல் ரிசோர்ஸ். சவன்பிராஷ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாலோட சேர்த்து நீங்க வந்துட்டு டெய்லியும் ஒரு ஸ்பூன் நீங்க எடுத்துக்கலாம். இதை நீங்க 2 வேளை கூட நீங்க எடுத்துக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க இதை எடுத்துக்கலாம், இல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்க இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க 3ல இருந்து 12 வயசு குழந்தைங்கன்னா அப்படியே பாதியா குறைச்சிக்கோங்க. 6 கிராம், அதாவது ½ டீஸ்பூன். பெஸ்ட் சோர்ஸ் பால்ல நீங்க கலந்து குடிக்கும் போதுதான், ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் ஆட் பண்ணதுனால மாதிரி துவர்ப்பு தன்மையோட இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகும் நார்மலா நம்ம சாப்பிடும் போது. இது துவர்ப்பு அது எல்லா டேஸ்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியே தான் இருக்கு. நீங்க பெட்டர் பாலோட குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. மோரோவர் நமக்கு வந்து நிறைய சாப்பிடுறதுனால சில பேருக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகலாம், சில பேருக்கு மோஷன் போறது டைட் ஆகுற மாதிரி, இல்ல கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க, பிரச்சனையே கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் என்னன்னா கிலோய். கிலோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி பூஸ்டர் அண்ட் பிளட் பியூரிஃபையர். இன்னைக்கு கோவிட் சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பெஸ்ட் சோர்ஸ் வந்துட்டு கிலோய் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல விளைஞ்சிருந்த செடி தான் அந்த அமிர்தவல்லி செடி, செந்தில் செடின்னு சொல்லுவாங்க. கொடி டைப்ல தான் இருக்கும், வெத்தலை செடி மாதிரியே இருக்கும். கொடி மாதிரி செவத்துல எல்லாம் படர்ந்துருக்கும். அதுல குட்டி குட்டியா ரெட் கலர்ல அந்த குட்டி குட்டியா பழங்கள்லாம் வரும். இது சாப்பிடும்போது பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். இதோட தண்டு பகுதியை வந்துட்டு காய வச்சு பொடி பண்ணி ஈவன் வந்து நிறைய பியூட்டி ஐட்டம்ஸ்ல கூட இந்த கிலோய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து பெஸ்ட் சோர்ஸ். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, இல்ல வந்துட்டு இம்யூனிட்டி சும்மாவே அடிக்கடிக்கு அவங்களுக்கு வந்துட்டு எங்கேயோ ஒருத்தர் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தாலே அவருக்கு சளி பிடிச்சிரும், ஒரு ஜுரம் வந்துடும், அந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி ரொம்ப லோவா இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் மோர் ஓவர் பிளட் பியூரிஃபிகேஷன். கிட்னி இஷ்யூஸ் இருக்கு, இல்ல கிரியாட்டின் வந்து 2, 3 அந்த மாதிரி போயிடுச்சு, ஆக்சுவலி 1.5 இருக்கணும், 2, 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகும், கம்மியாயிட்டே வரும். அதுக்கெல்லாமே இது சூப்பரான ஒரு சோர்ஸ். வாட் இஸ் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப்? நம்மளோட லைஃப்ல நமக்கு என்ன ப்ரையாரிட்டி இருந்தாலும் கடைசியா வந்து நம்மளோட ஆரோக்கியம், நம்மளோட ஹெல்த் மட்டும் தான் நம்மளோட ப்ரையாரிட்டி. நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும்,
ஃபேமிலி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி நல்லா இருக்கும். அண்ட் நம்ம நல்லா இருந்தா கண்டிப்பா நம்மளோட கண்ட்ரியும் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுக்கறதோ இல்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கறதோ நல்லதே கிடையாது. நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்மளே செலவு பண்றது, அதுதான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். அப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும், நம்ம ஃபேமிலி வந்துட்டு அதை அனுபவிக்க முடியும். நம்மளோட ஹெல்த் நம்ம கையில தான் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு, நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நீங்க செலக்டடா எடுக்கும் போது நமக்கு கண்டிப்பா நம்மளோட பாடியில இம்யூனிட்டி பூஸ்டர் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன வேணாலும் இம்யூனிட்டி பூஸ்டருக்கு எடுத்துக்கலாம். வெறும் சன்பிரஷ் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, வெறும் கிலோய் மட்டும் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க. பட் கூடவே சேர்ந்து விட்டமின்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் அவசியமா எடுக்கணும், அது கம்பல்சரி. ஓகே, இப்ப ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஆல்ரெடி போட்டிருக்க டவுட்ஸ் நான் படிச்சு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். எஸ், ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா நம்மளோட ஆல் பிளான் புரோட்டீன் எடுக்கலாம். அண்ட் வெயிட் லாஸ்க்கு புரோட்டீன் பவுடர் எப்படி எடுக்கலாம்னு கேட்டிருக்கீங்க. சிந்துஜா வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவங்களோட பிஎம்ஐ எப்படி இருக்கு, அவங்களோட ஹைட் என்ன, அவங்களோட வெயிட் என்ன, வெயிட்ல இருக்காங்க, அவங்களோட பாடி கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பிஎம்ஐ நீங்க வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்பைருலினா பிளஸ் புரோட்டீன் நார்மல் அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ். ஸ்பைருலினா வந்துட்டு பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க வந்து ஸ்பைருலினா கொடுக்கலாம். நம்மளோட ஆல் பிளான் புரோட்டீனும் நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும், அதனால தப்பு கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கறதுனால உங்களோட விருப்பம் தான். பட் பாடிக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அது ஸ்பைருலினாவிலயும் கிடைக்கும், புரோட்டீன்லயும் கிடைக்கும். ரெண்டுத்துமே நீங்க சேர்த்து மொத்தமா உனக்கு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒண்ணு கொடுங்க. ஆல் பிளான் புரோட்டீன் கொடுக்குறீங்களா கொடுங்க, இல்ல ஸ்பைருலினா கொடுக்குறீங்களா பெஸ்ட். டயபெட்டிக்கு ஸ்பைருலினா கொடுங்க, ஏன்னா அது புரோட்டீனும் இருக்கு, டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஸ்பெஷல் கண்டென்ட்டும் அதுல இருக்கு. அல்சர் பேஷண்ட்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா புரோட்டீன் நீங்க தாராளமா எடுக்கலாம். எஸ்பெஷலி புதினா வித் துளசி ரொம்ப நல்லது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம சாப்பிடுற உணவுல வந்துட்டு இன்னைக்கு அதுக்கான போஷாக்கு அந்த உணவுலயே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பீன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்ட பீன்ஸ் இப்ப இருக்கிற சாப்பிட்ட பீன்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பீன்ஸ்ல அவ்வளவு கால்சியம் கண்டென்ட் இருக்கு, ஆனா இப்போதைக்கு பீன்ஸ்ல கால்சியம் கண்டென்ட் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. பீன்ஸுக்கே கால்சியம் கண்டென்ட் கிடையாது, அது சாப்பிடுற நமக்கு எங்க கால்சியம் கண்டென்ட் வரும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவுல சரியான ஊட்டச்சத்து இல்லாததுதான் இவ்வளவு நோய்கள் நம்ம பாடியில, நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு நோய்கள் வர்றதுக்கான காரணம் அதுதான், சரியான உணவு கிடையாது. நீங்க வந்து வேற ஏதாவது புரோட்டீன் ரிச் டயட் எடுக்கிறீங்க, நான் அந்த டைம்ல புரோட்டீன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிற டயட்ல உங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சதா எனக்கு தெரியாது. பட் நம்ம புரோட்டீன் நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு புரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பைருலினா சஜஸ்ட் பண்ணுங்க. கிலோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காலையில ஒண்ணு ராத்திரி ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்டர், அதாவது புரோட்டீன்ஸ் அண்ட் மல்டிவிட்டமினை தவிர்த்து பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் பல்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து கார்டியோ ஆக்டிவ் ஆகட்டும், அஸ்வகந்தா, ஆம்லா, சுவன்பிராஷ், கில்லோய், கார்லிக் பல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டருக்காக நம்ம பயன்படுத்தணும். என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கூடவே புரோட்டீன் அண்ட்
மல்டிவிட்டமின்ஸ் அவசியமான ஒன்று. எது சுவன் பிளஸ் எடுங்க, இல்ல கிலோ எடுங்க, இல்ல அசோகந்தா எடுத்துக்கோங்க, இல்ல ஜின்சிங் எடுத்துக்கோங்க. டிபெண்ட்ஸ் நம்மளோடது. நான் எல்லாமே எடுங்கன்னு சொல்லல, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. கூட சேர்த்து புரோட்டீன் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் அவசியமா எடுங்கன்னு சொல்றேன். ஆம்லா ஜூஸ் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்க ஆம்லா ஜூஸா ராமிஜன்ஸை நீங்க ஆம்லா ஜூஸா எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அலோவேரா கேப்சூலா எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஒரே டைம்ல எடுக்கும்போது இல்ல அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் கேப் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல போட்டுக்கிறது நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான். நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு டூ மச் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு பாடி தாங்காது. பாடிக்கு வந்து அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை, அவ்வளவு கண்டென்ட்டையும் உள்ள எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இப்பதான் நான் வந்து ஒரு நாளைக்கு 10 கிராம் தான் என்னால எடுத்துக்க முடியும்னா 10 கிராம் தான் உள்ள எடுத்துக்கோ. 100 கிராம் கொடுத்துட்டு நீ 100 கிராமும் இன்னைக்கே எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு 10 கிராம் யூஸ் பண்ணுறதா அதுக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். நாளைக்கு வேற ஒரு செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து யூடியூப்ல நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்க இதை ஷேர். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஸோ மச்.